வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்க நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். மிகப்பெரிய மனித புதைக்குழி, இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சி. ஸ்ரீதரன் எம்பி. கோட்டபய சிறை செல்ல தயாராக வேண்டும், அரசு தரப்பிலிருந்து வெளிவந்த அறிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் தங்கத்தை கொண்டு வந்து விமானிக்க நேர்ந்த கொடூரம், வெளிவரும் பல திடுக்கிடும் தகவல்கள். மரணத்தை நோக்கி நகர்கின்றாரா சுரேசாலே? நரகத்திற்கு திரும்ப விரும்பவில்லையா? திருப்தி இல்லாவிடின் மீண்டும் ஈரான் மீது குண்டுமழை பொழியும். உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு ஆதரவை அதிகரிக்க முடிவு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட திட்டமிட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சியாக செம்மணி மனித புதைக்குழி உருவெடுத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழர்கள் மீது புரியப்பட்ட இந்த இனப்படுகொலையை சர்வதேச சமூகம் இனியாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதையே இந்த புதைக்குழியிலிருந்து மீட்டெடுக்கப்படும் எண்புக்கூட்டு தொகுதிகள் உலகிற்கு பறைசாற்றுகின்றது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் மற்றும் அங்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மனித எச்சங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: செம்மணி மனித புதைக்குழியில் மிக குறுகிய நாட்களுக்குள் 380 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றிலேயே மிக அதிகப்படியான மனித பேரவலம் அரங்கேறிய ஒரேயொரு புதைக்குழியாகவும் தமிழ் மக்களின் இனப்படுகொலைக்கான நேரடி சாட்சியமாகவும் இந்த செம்மணி தளம் இன்று மாறியுள்ளது. இங்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் உலகத்தினுடைய மனசாட்சியை உலுக்கி கிளறிவிடுகின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த களமாக இந்த செம்மணி மனித புதைக்குழி அமையப்பெறுகிறது. சர்வதேச சமூகம் இந்த விடயத்தில் உடனடியாக தங்களின் மேலான கரிசனையை செலுத்த வேண்டும். எத்தனையோ இழப்புகளை சந்தித்து இன்று வரை ஏமாற்றப்பட்டு வரும் தமிழ் மக்களுக்கான உண்மையான நீதியை பெற்றுத் தருகின்ற ஒரு அணையாத சுடராகவும் தமிழ் மக்களுடைய நீதிக்கான ஒரு பிரதான திறவுகோலாகவும் இந்த செம்மணி அமைய வேண்டும் என்பதே எங்களின் பலத்த எதிர்பார்ப்பாகும் என்று தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவோ அல்லது சுரேசாலேவோ உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சரான சமந்த வித்யாரத்ன தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அது சுரேசாலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ அல்லது தற்போதைய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க யாராக இருந்தாலும் சட்டம் பொதுவானதே. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசாலே கைது செய்யப்பட்டமை மற்றும் அவரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அனைத்தும் சட்டப்பூர்வமானவை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தன்னை கைது செய்ய வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் தவறு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்டத்திற்கு முன் எந்த நிபந்தனைகளும் கிடையாது. சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் தங்களின் நிரபராதி தன்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். மேலும் சுரேசாலேவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அவருக்கு ஆதரவாக பேசுபவர்கள் உண்மையில் சாலை மீதான அக்கறையில் பேசவில்லை. தங்களுக்கு எதிராக வரவிருக்கும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சுரேசாலேவை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தவே முயற்சிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது வெறும் மதவாதம் அல்லது பயங்கரவாதத்தை கடந்து அரசியல் மற்றும் அதிகார தேவைகளுக்காக அரங்கேற்றப்பட்ட ஒன்று என தற்போது சமூகத்திலும் சட்டத்துறையிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்தார். இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை தங்கங்களை வடக்கிலிருந்து விமானம் மூலம் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபய ராஜபக்ஷவின் பணிப்புரையின் பேரில் கொழும்பிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தங்கங்களை கொண்டு வந்த விமானி சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மேலும் விமானத்தின் பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் தொடர்பில் இன்று வரை எவ்விதமான தகவலும் இல்லை என்றும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.
இது தொடர்பில் வெளிவந்துள்ள காணொலியொன்றில் இறுதிப் போரின் போது வடக்கில் கைப்பற்றப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்த போது தங்கங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அந்த தகவல் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ஷவிற்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அன்றைய ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகாவிற்கு இது தெரியாது. அதன் பின்னர் கோட்டபயவிடமிருந்து உத்தரவு வருகிறது, ஜெனரலுக்கு செல்ல வேண்டாம் என்று. அதனால் அதை மூடி மறைக்கிறார்கள். இவர்கள் இவற்றை உலக வானூர்திகள் மூலமே கொண்டு வருகின்றார்கள். ஒரே விமானி மூலமாகத்தான் கொண்டு வருகின்றார்கள். இதன் இறுதி கொள்கலன்களை கொண்டு வரும்போது அங்கிருந்த துப்பாக்கிதாரிகள் இன்று வரை காணாமல் போயுள்ளனர். விமானி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக இறந்துவிட்டார். அதற்கான சாட்சியங்கள் எதுவுமில்லை. ராஜபக்ஷ கூட்டத்தினர் இவ்வாறே தங்களின் குற்றங்களை மூடி மறைத்து வைத்திருக்கின்றனர். ஆனால் இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தங்கம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகாவிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த தங்க ஆபரணங்கள் இதுவரை காலம் ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு சொந்தமான விசேட பாதுகாப்பு பெட்டகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே தனது உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. தான் மீண்டும் தடுப்பு கூடத்திற்கு செல்ல விரும்பவில்லை என்றும் மரணமே தனக்கு பொருத்தமானது என்று சுரேசாலி தன்னுடைய சட்டத்தரணியிடம் தெரிவித்ததாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் தெரிவிக்கின்றன. குற்றப்புலனாய்வுத்துறையின் தடுப்பு காவலின் கீழ் இருக்கக்கூடிய சுரேசாலி தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் சுரேசாலி அவருடைய தனிப்பட்ட சட்டத்தரணியை சந்தித்த போதும் இவ்வாறான விடயங்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன்போது மனித உரிமைகள் ஆணைக்குள் நடத்தி வரும் விசாரணைகள் குறித்து சாலைவனுடைய சட்டத்தரணி அவரிடம் தெளிவுபடுத்தியதாகவும் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் சட்டத்தரணியின் வேண்டுகோளை மறுத்த சுரேசாலி தான் மீண்டும் தடுப்பு காவல் கூடத்திற்கு திரும்ப விரும்பவில்லை என்றும் அந்த இடம் ஒரு நரகம் போன்றது எனவும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் தன்னோடு தனிப்பட்ட விரோதம் கொண்டிருப்பதாகவும் சுரேசாலி இதன்போது தனது சட்டத்தரணியிடம் குறிப்பிட்டுள்ளதுடன் உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் நாட்டுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியானது அல்ல என்றும் இதில் தமக்கு திருப்தி இல்லை என்றால் மீண்டும் போரை தொடங்க பணிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் எவியன் லெஸ் ஃபெயின்ஸ் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். இது வெறும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமே. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலோ அல்லது ஈரான் முறையாக நடந்து கொள்ளவில்லை என்றாலோ நாங்கள் மீண்டும் போருக்கு திரும்புவோம் என தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானியர்கள் தலைகள் மீது மீண்டும் குண்டுகளை வீசுவோம் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். 3 நாட்களுக்கு முன்பு எட்டப்பட்ட இந்த தற்காலிக ஒப்பந்தம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்து எல்லையில் நடைபெறும் அதிகாரப்பூர்வ நிகழ்வில் கையெழுத்தாக உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி கடந்த ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் மேலும் 60 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டு நிரந்தர அமைதிக்கான பேச்சுவார்த்தை வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான இந்த போர் உடன்படிக்கை ஒப்பந்தத்தை பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய G7 நாட்டு தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். மேலும் லெபனானின் இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற கிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையே உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எனினும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெறாத இஸ்ரேல் லெபனானில் தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. புதன்கிழமை அன்று தெற்கு லெபனானின் நபடியே உள்ளிட்ட நகரங்களில் இஸ்ரேல் வான்வெளி மற்றும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவித்தது. கிஸ்புல்லா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் தன்னுடைய வீரர்கள் 5 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தரப்பு ஒப்புக்கொண்டது. தொடர் தாக்குதல்களினால் வீடுகளை பார்க்க வந்த லெபனான் மக்கள் மீண்டும் இடம்பெயர்ந்து ஓடும் அவல நிலை ஏற்பட்டது. அதிபர் ட்ரம்ப் இந்த போரின் தொடக்கத்தில் அறிவித்த இலக்குகள் எதையும் இன்னும் முழுமையாக எட்டவில்லை என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். பிரான்சின் ஏவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் போது உக்ரைன் வான் பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்தவும் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறைகள் மீதான
பொருளாதார தடைகளை தீவிரப்படுத்தவும் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். இந்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருக்கு இடையே முக்கியமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. உக்ரைனுக்கு சொந்தமான ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை தயாரிப்பதற்கான உரிமங்களை வழங்குவது மற்றும் குளிர்கால உதவி தொகுப்புகளை வழங்குவது குறித்து G7 நாடுகள் உறுதியளித்தது. அதேவேளையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹார்முஸ் எண்ணெய் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் ரஷ்யாவின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க இதுவே சரியான தருணம் என்று தலைவர்கள் குறிப்பிட்டனர். மேலும் லெபனானில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா அமைப்பை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்று G7 கூட்டு அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.